எண்பது சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். போதை அதான் இப்போ பெரிய பேசு பொருளா இருக்கு. அதாவது திரையுலகில் போதை மருந்து பயன்பாடு இது சினிமாவுக்கும் அந்த கவர்ச்சிக்கும் என்ன தொடர்பு, சினிமாவுக்கும் பணத்துக்கும் என்ன மாதிரி நெருங்கிய தொடர்போ அது போல சினிமாவுக்கும் போதைக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலகாலமாக இருக்கிறது. சினிமா அப்படின்னு வந்துட்டாலே அங்கே முதல்ல பாட்டு இருக்கோ இல்லையோ பாட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்கு. அதுவும் கலைஞர்கள் திரைக்கு பின்னால் உள்ளவர்களும் சரி முன்னால் உள்ளவர்களும் சரி அதாவது சகலரும் அந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக இருப்பாங்க, அல்லது அந்த பழக்கத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. அடிமையாகிறதுங்கிறது ஒரு சிலர் அப்படி ஆகாம தப்பிச்சுக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த குடிக்கு போதைக்கு ஈல்டாயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போதை மருந்து, அதாவது கொக்கைன் அப்படிங்கிற போதை மருந்து பயன்பாடு தான் இப்போ பெரிய விஷயமா பேசப்படுகிறது. இந்த கொக்கைன் தவிர வேற உருவத்தில் எதுவுமே இங்க போதைப் பொருள் நடமாட்டம் இல்லையான்னா இன்னொன்று இருக்கு, அதான் கஞ்சா, டோப்பு. அது நிறைய இடங்கள்ல தாராளமாக கிடைக்குது. அதாவது இப்போ இந்த ஆட்சியில தான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாவே நான் பார்க்குறேன். ரொம்ப சர்வசாதாரணமாக கஞ்சாங்கிறது சினிமா வட்டாரத்தில் நடமாடுது. ஒரு திரைத்துறையில் ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒருத்தரை கூட மிக எளிதாக எங்கெங்க இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவான். அந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டங்கிறது இங்கே பெருசாக இருக்கு. இதில் இப்போ சிக்கி இருக்கிற நடிகர் ஸ்ரீகாந்த். அவர் ஒரு படம் நடிச்சுட்டு அந்த படத்துக்கு சம்பளம் கொடுக்காத ப்ரொடியூசர் கிட்ட இருந்து சம்பளத்துக்கு பதிலாக இந்த கொக்கைன் வாங்கி பயன்படுத்தி இருக்காரு. அதன் பிறகு அந்த கொக்கைனுக்கு அடிமையா போயிட்டு அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவர் ஒரு அதிமுக பிரமுகர், சப்ளையர். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு படத்துக்கு சம்பள பாக்கிக்கு பதிலாக இந்த கொக்கைன் வாங்குறாரு. அப்போ அந்த நேரத்துல 2 பேருக்கும் முட்டாளும் முதலமா தானே இருந்திருக்கணும். சம்பள பாக்கினாலே சண்டை இருந்திருக்கும் இல்லையா? அப்புறம் பார்த்தா இந்த கொக்கைன் கொடுத்த பிறகு அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டார். தொடர்ச்சியாக அவர்கிட்ட போதைப் பொருட்கள் இவருக்கு சப்ளை ஆகிட்டு தான் இருந்திருக்கு. இது போலீஸார் அவங்க கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்காங்க எல்லாரையுமே. எந்தெந்த நடிகர், எந்தெந்த இயக்குனர், எந்தெந்த திரைக்கலைஞர்கள் இந்த போதை பொருள் நடமாட்டம் அவங்களுக்குள்ள எங்க எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நெட்வொர்க்கை அவங்க இத்தனை காலம் ஓராண்டுக்கு மேலாக கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. பல பெரிய தலைகள் இதுல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு இப்போ பேசப்படுது. இதுல இப்போ ஸ்ரீகாந்த் சிக்கியிருக்காரு. அதே போல இன்னொரு முக்கியமான நடிகர் நடிகர் கிருஷ்ணா, கழுகு படத்தெல்லாம் நடிச்சார அந்த கிருஷ்ணா, அவரும் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் தான். அவரையும் போலீஸார் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஸ்ரீகாந்த் வாக்குமூலமே கொடுத்துட்டார். நான் எப்படி இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான, எப்படி போதைப் பொருள் தனக்கு வந்தது, எத்தனை ஆண்டு காலமா இது நடக்குது, இது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். அடுத்து இந்த கிருஷ்ணாவை தேடுறாங்க. இப்போ அவர் தலைமறைவாயிட்டாரு, அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில முக்கியமான நடிகர்கள் இந்த வளையத்துக்குள்ள வராங்க, அவர்களையும் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு இப்போ போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அது சொன்ன உடனே இது ஒரு நான் அவதூறா சொல்லுன்றதுக்காக சொல்ல, அது சொன்ன உடனே மீடியாவில் பேசப்பட்டது என்னன்னா, இதுல பெரிய, அதாவது முன்னணி நடிகர்கள், நான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களே அந்த நடிகர்கள் எல்லாம் கூட சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது திடீர்னு இப்படி பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. அவர் தேர்தலில் நின்று முதலமைச்சராக போறவர், அவரை போய் இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்ட்டு கேள்வி எழுது இல்லையா? ஆனா அதுக்கு காரணம் சொல்றாங்க, அதுவும் ஒரு ப்ரொடியூசரே சொல்றாரு. அவர் அவருக்கு போதை பழக்கம் இருக்கு. ஏன்னா இதை விஜய் சொல்லணும்னு இல்லை, அது விஜய்க்கு அது இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். கமல்ஹாசனோட பார்ட்டியில் போய் அவர் எப்படி கலந்துக்கிட்டு சரக்கு போட்டு எப்படி சலம்புனாரு, டான்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் ஐவிட்னஸே இருக்கு. அது இல்லாமல் விஜயோட இந்த தேர்தல் ஆலோசகர், அதை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார் இல்லையா, ஜான் ஆரோக்கியசாமி, அவர் அவர் வரிசை அவருடைய ஆடியோக்கள் வெளிவந்தது பாருங்க. அதில் ஒரு ஆடியோவில் சொன்னார், விஜய் நிறைய திருத்தணும், ஏன்னா அவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு,
அந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து முதல்ல அவர் வெளியே வந்தா தான் ஜனங்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி இந்த கெட்ட பழக்கங்கள்ன்றது என்ன? சரக்கடிக்கணும் அல்லது இந்த மாதிரி வந்து போதை மருந்துகள் பயன்படுத்துறது, இதெல்லாம் தான் வந்து ஒரு மனிதனை ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ள அடைச்சி வச்சிடும், வெளியே விடாது. அது வேற வேலைகளை செய்ய அவனை வந்து தூண்டாது. அந்த பழக்கத்துக்குள்ளேயே வந்து அடிமைப்பட்டு அப்படியே வந்து உள்ள உட்கார வச்சிடும். அதனால அந்த மாதிரியான பழக்கங்கள் அவருக்கு இருக்குன்ட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு. அதனால இது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு ஏன் வந்து இவரு 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி வந்து அந்த மாலை நேரங்களில் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறது இல்லை, அல்லது அந்த பின்மாலை நேரங்கள் இருக்கு பாருங்க, 6ல இருந்து 8 9 மணி வரைக்குமான அந்த நேரங்களில் கூட வந்து இவர் எந்த நிகழ்ச்சிக்கும் போறதில்ல. போறதில்லைன்னா தனியார் நிகழ்ச்சிக்கு போறார். பிரைவேட் பார்ட்டி அதான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வீட்டிலேயே கூட வந்து பிரைவேட் பார்ட்டி நடத்துறாரு. அவருடைய நண்பர்கள், சக நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. ஆனா பொதுக்கூட்டம் அல்லது பொதுமக்கள் சந்திக்கிறது அல்லது பொதுவான விழாக்கள், பட விழாக்கள், இது எதுலையுமே வந்து அவர் 6 மணிக்கு மேல கலந்துக்கிறது இல்லை. அது ஏன்னா இதுதான் காரணம். அவர் வந்து இந்த 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 விஷயத்துல வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் சொல்லத இவ்வளவு செய்திகளும் வந்து நேத்து அவரு நடிகர் ஸ்ரீகாந்தை கைது பண்ண உடனே இந்த தகவல்கள் மொத்தமும் வந்து இணையத்துல பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரையும் இந்த காவல்துறையினர் வந்து அவரையும் டார்கெட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன பண்ண போறாங்க, இனிவரும் நாட்கள்ல அந்த ஆராய்ச்சி எப்படி போக போகுது, ஆய்வு எப்படி போக போகுது, யாரை நோக்கி வந்து காவல்துறை போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இனிவரும் நாட்கள்ல வந்து தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த 2 நடிகர்களும் சிக்கியது திரையுலகை வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு அரசு வந்து நடந்தே இல்லை தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவில் போதை இருக்கு, போதை மருந்துகள் நடமாடுது, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து மாற்றவங்க யாரா இருப்பாங்கன்னா அந்த நெட்வொர்க்ல இருக்கிற கடைநிலை புள்ளிகள் தான் வந்து மாட்டுவாங்க. பெரும் புள்ளிகள் வந்து பெருசா மாட்ட மாட்டாங்க. அதே போல பயன்படுத்துறவங்களும் இதுல மாட்டினதில்லை, அவங்கள யாரும் கைது பண்ணதில்லை. இதுக்கு முன்ன இருந்த ஆட்சி காலத்திலும் சரி, இந்த ஆட்சி காலத்திலும் சரி. ஆனா முதல் முறையா இந்த போதை நெட்வொர்க்கை மட்டும் இல்ல, போதை பயன்படுத்திய முக்கிய புள்ளிகளே வந்து வளைச்சிருக்குது போலீஸ். இன்னும் பலர் வந்து சிக்குவாங்க. இது வந்து இப்போ எல்லாருக்குமே அது அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு. இது வரைக்கும் வந்து யாரும் கிட்டே வரல. ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது பிறந்தநாள் பார்ட்டி அல்லது ஏதாவது வெற்றி கொண்டாட்டம், செலிப்ரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து தினசரி நடக்கிறது தான் தமிழ் சினிமாவில். இப்படி தினசரி நடக்கிற இந்த நிகழ்வுகளில் அந்த போதை மருந்து புழக்கம்ங்கிறது தாராளமா இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. என்ன தாராளமா இருக்குன்னா, எல்லாரும் 100 பேர் சேர்ந்து ஒன்னா அந்த மருந்து அப்படி பயன்படுத்த மாட்டாங்க. அதுல முக்கியமான தலை யாரோ, முக்கியமான புள்ளிகள் யாரோ, அவரும் அவர் நண்பர்களும் இந்த போதை மருந்தை வந்து பயன்படுத்துவாங்க. அது ஓரளவுக்கு ரகசியமா தான் இருக்கும், சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமா இருக்காது. ஸோ அந்த அவங்களெல்லாம் வந்து எப்பவுமே போலீஸ் கைது பண்ணதே இல்லை. இப்போ பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் போய் விசாரிச்சாலே கூட தெரியும் யார் யார் வந்து எப்படி இங்க வந்து அதை பயன்படுத்துறாங்க அப்படின்றது. ஏன்னா நடக்கிறதெல்லாம் அந்த பெரிய ஹோட்டல்கள் தான். இல்லைன்னா ஃபார்ம் ஹவுஸ், ஈசிஆர்ல இருக்கிற பங்களாக்கள், நிறைய பங்களா ஈசிஆர்ல நீ போனீங்கன்னா தெரு முழுக்க வெறிச்சோடி கிடக்கும், ஆட்கள் நடமாட்டமே இருக்காது. பெரிய பெரிய பங்களா ஒவ்வொன்றும் வந்து ஒரு 5 பெட்ரூம் இருக்கிற பங்களா மாதிரி இருக்கும், நல்லா பெருசு பெருசா நீச்சல் குளத்தோட இருக்கும், ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா மாலை நேரம், அதாவது பின்மாலை நேரத்துக்கு பிறகு பார்த்தா அந்த வீடுகள் எல்லாம் வந்து விளக்கெரிய நல்ல ஜெகஜோதியா இருக்கும். அப்போ கூட தெருவில் ஆள் நடமாட்டம் இருக்காது. அந்த வீடுகளில் பார்ட்டி நடக்கும். இந்த மாதிரியான பார்ட்டிகளில் தான் வந்து இந்த போதை மருந்து வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது இப்போ அண்மையில் வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னே பேசின அந்த நட்சத்திரம் வந்து அண்மையில் ஒரு பிறந்தநாள் பார்ட்டி வேறு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக நடிகைகளும் நடிகர்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால அதில் இந்த பயன்பாடு இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போலீஸார் நிச்சயமாக வந்து விசாரிச்சிருப்பாங்க. அதனால விரைவில் யாரும் எதிர்பாராத அல்லது அனைவரும் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு ட்விஸ்ட் வந்து அதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் வந்து இந்த போதை மருந்து எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க? அதான் வந்து இங்கே தடை இல்லாமல் வந்து சரக்கு கிடைக்குது, அது இல்லாத வந்து கொஞ்சம் இலைமறை காய்வு முறையாக வந்து கஞ்சாவும் கிடைக்குது, அதுவும் கிராமப்புறங்கள்லாம் கிடைக்குது. இப்போ இந்த கொக்கைனுக்கு வந்து என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க.
அதாவது இதை பயன்படுத்தியவர்கள் ப்ளஸ் வந்து இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க, நம்ம சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்க. இந்த சரக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே வந்து அடிக்க முடியாது, அதை மட்டையாயிடுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே மட்டை தான். அதே போல தான் அந்த கஞ்சா போன்ற அதுவும் கூட, அதில் பெரிய ஒரு திருப்தி வந்து அவங்களுக்கு கிடைக்காதான். அதுக்கு பதில் இந்த கொக்கைன் மாதிரியான போதை மருந்தை பயன்படுத்தும் போது உச்சக்கட்ட போதை ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாகவே இருப்பாங்களாம். நமக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் வந்து இந்த பாட்டிலாக சரக்கு வாங்கி போகிறத விட இதை வந்து அதிகமாக பயன்படுத்துறது அதிகமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் சரக்கு, அதுக்கப்புறம் இந்த கொக்கைன், இப்படி தான் வந்து அவங்க அந்த விழாக்களில் செலிப்ரேஷன்ஸில் இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கு. எல்லா பார்ட்டிகளிலும் வந்து இந்த பழக்கம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸார் வந்து இதை எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ஸ்ரீகாந்தையும் கிருஷ்ணாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டா மட்டும் வந்து இது அப்படியே அடியோடு நின்றுமா? இதோடைய ஆரம்பம் எங்கே இருக்குது? சப்ளை எங்கிருந்து சப்ளை ஆகுது? இவ்வளோ மருந்தும் குஜராத்லேருந்து வருதா, பாகிஸ்தான்லேருந்து வருதா, எங்கேருந்து வருது? இதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிச்சு அழிச்சாதான் அந்த சப்ளை நிற்கும். சப்ளை செயின் நின்னா தானாகவே வந்து இங்கே இந்த பயன்பாடுங்கிறது குறைஞ்சிரும். இது வந்து அரசு இதை எப்படி அணுக போகுது, எப்படி வந்து இதை முடிவு கொண்டு வர போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி.